எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியோடாக சந்தித்திருக்கின்றோம். எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம்தான் இந்த தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் இடம்பெற்றிருந்த பிற்பாடு முதலமைச்சராக விஜய் வருவார், பதவியேற்பு இன்றைய தினம் இடம்பெறும் என்று சொல்லி. இருப்பினும் அந்த பதவியேற்புல பல்வேறுபட்ட சிக்கல் நிலைகள் காணப்படுகின்றது. அவர் பெரும்பான்மையை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தின் நிலையில இருக்கிறார். 118 எம்எல்ஏக்கள் அவரோடு இருக்க வேண்டும் கட்டாயமாக. அவர் பெரும்பான்மையை நிரூபித்து காட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார். தற்போது வரை அவருக்கான எம்எல்ஏக்களுடைய அந்த எண்ணிக்கையானது மிக குறைவாக இருக்கிறது. அதாவது இன்னும் 6 பேர் அவருக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த இணைவுகள் சார்ந்து, அதே போன்று அவர் பதவியேற்பு சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருபுறம் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரும் அவர்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு நடைபெறுது என்று சொல்லப்பட்டு இருந்தாலும், திமுக அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லி இருக்கின்றார் அதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய பதவியை ஏற்று சேவையாற்றுவதற்கு நாங்கள் வழிவிடுகிறோம், எந்த வகையிலும் சிக்கலை கொடுக்க மாட்டோம் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கிறார். இதன் பிற்பாடு ஆளுநராக அதாவது முதல் அமைச்சராக அவர் பதவியேற்பதற்கு ஆளுநருடனான சந்திப்பு இன்றைய நாளிலும் இடம்பெற்றிருந்தது. அதன் பிற்பாடு அவருக்கான கால அதாவது அந்த பதவியேற்கலாம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அவர் சட்டசபையில பெரும்பான்மையை நிரூபித்து காட்ட வேண்டிய தேவையும் இருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயத்தை மையப்படுத்தி பரபரப்பான ஒரு அரசியல் களத்தோடு தான் தமிழ்நாட்டு அரசியல் களம் சென்று கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த பின்னணியில தான் ஆளுநருடன் விஜய் மீண்டும் சந்திப்பு என்று ஆரம்பத்திலே நான் சொல்லி இருக்கிறேன். அதிமுக விசிக இந்திய கம்யூனிஸ்ட் கூறியது என்ன என்ற கேள்விதான் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல கருத்தாளர்களை உண்டு பண்ணி இருக்கிறது. அது சார்ந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் அந்த கட்சி அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அந்த கட்சிக்கு காங்கிரஸ் தனது ஆதரவை உறுதிப்படுத்திவிட்டது. விசிக மற்றும் இடதுசாரிகளின் அந்த கட்சி ஆதரவு கேட்டிருக்கிறது என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. ஆகவே பொறுப்பு, அதாவது ஆளுநரை சந்தித்த விஜய் அங்க இருக்கக்கூடிய நகர்வுகள் சார்ந்து பார்த்தா தாவேக தலைவர் மீண்டும் மக்கள் மாளிகையில தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத சந்தித்திருக்கின்றார். முன்னதாக அவர் நேற்றைய தினமும் சந்தித்திருந்தார் என்ற விடயம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இருப்பினும் ஆளுநர் மீது திருமாவளவன் விமர்சனங்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரின் செயல்பாடுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே பாஜக, அமித்ஷா, மோடி ஆகியோரும் தமிழ்நாடு அரசியல் தலையீடு செய்து குழப்பத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். தாவேக தனி பெருங்கட்சியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவரை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம் காட்டுகிற வழிகாட்டுதல் என்ற விடயத்தையும் அவர் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே பல்வேறுபட்ட நகர்வுகளை மையப்படுத்தி தான் தமிழகத்தினுடைய அரசியல் நகர்வு சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுது என்ற கேள்வி எல்லோருக்குமே பெரிதாக இருக்கும். அதையும் தாண்டி பழனிசாமி கிங் மேக்கர் ஆவார், அதாவது திமுக அதுக்கான பதில் என்ன சொல்லும் என்ற கேள்விகளை மையப்படுத்தி இருக்கிறது. இப்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவருக்கான அந்த அறுதி பெரும்பான்மையை அவர் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் 118 இருக்க வேண்டும். அவரிடம் 113 இருக்கின்றது. ஆகவே அவருக்கு இன்னும் 6 பேர் தேவைப்படுது என்று சொல்லி இருக்கின்றார்கள். என்ன செய்ய போகின்றார்? பதவி ஏற்புக்கு பிற்பாடு சட்டசபையில அவருடைய அறுதி பெரும்பான்மையை காட்டுவதற்கு அவருடைய அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்கும் என்ற கேள்விதான் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. இந்த நிலையில தான் நான் ஆரம்பத்துல சொன்னது போன்று மு.க. ஸ்டாலின் சொன்னது விடயம் நேற்றிரவு, அதாவது அதிமுக திமுக கூட்டணி குறித்து ஊடகங்கள் தொலைக்காட்சிகள்ல பல்வேறுபட்ட கருத்து சாடல்களும் விமர்சனங்களும் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. இருப்பினும் அதுக்கெல்லாம் ஒரு பதிலடி கொடுக்கின்ற விதமாகத்தான் திமுக ஒரு திறமையான எதிர்கட்சியாக செயல்பட முடிவு செய்திருக்கின்றது என்ற விடயமும், தாவேக கட்சி ஆட்சியை அமைப்பதை நிறுத்துமாறு பாஜக அதிமுக வற்புறுத்தது. இந்த மக்களின் ஆணையை அவமதிக்கும், ஜனநாயகம் வெல்லும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்ற விடயத்தையும், தாவேக ஆட்சி அமைப்பதை எப்பயுமே நிறுத்த மாட்டோம், அதுக்கு இடையூறு கொடுக்க மாட்டோம் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த விடயத்தை ஆங்கில தமிழ் அதாவது நாளிதழான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவு அதாவது சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இருப்பினும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது.
அதாவது வந்து வெகு விரைவில் பதவி பிரமாணம் நடைபெறும் என்ற விடயம் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த பதவி பிரமாணம் எப்ப என்ற விடயம் இன்றைய நாள்ல தெரிய போகுதுன்னு சொல்லி இருக்கிறார்கள். இருப்பினும் எதிர்வருகின்ற 10ஆம் தேதியாக இருக்கும் என்று சொல்லி அரசியலை மையப்படுத்திய அந்த இடத்துல இருந்து பல்வேறுபட்ட விடயங்கள் கசிவு தன்மைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அரசினால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பாதுகாப்பு பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து அவரிடமிருந்து எடுத்து செல்லப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. தமிழக வெற்றி கழக தலைவருடைய வீட்டில் இருந்த விடயம் சொல்லி இருக்கிறார்கள். இதன் பிற்பாடுதான் அரசல் புரசலாக பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது காரசாரமாக. இருப்பினும் 113 அவரிடம் இருக்கின்றது. அறுதி பெரும்பான்மைக்கு நம் 6 பேர் தேவைப்படுகின்றார்கள். 6 எம்எல்ஏக்கள் வேணும் என்று சொன்னா அவர் என்ன செய்ய போகின்றார்? அவர் அந்த சபையில எப்படி அந்த விடயத்தை செய்து காட்ட போகின்றார்? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போகின்றார்? பல்வேறுபட்ட சவால்களை தாண்டி அவர் தனித்து அந்த இடத்துல நின்று ஆட்சியை நிரூபிக்க வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய சவால்கள் என்பது ஏராளமாக இருக்கிறது. என்ன நடக்க போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் வெகு விரைவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுப்பார் என்பதுதான் தற்பொழுது வரை எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி பல்வேறுபட்ட விடயங்கள் பேசு பொருளை உண்டு பண்ணி இருக்கின்றன. இருப்பினும் பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதினூடாக சந்திப்போம். வணக்கம்.